மக்களே வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஜெயிலில் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, நம்ம யாருக்குமே எந்த தீங்குன்னு நினைக்கல. நம்ம புருஷன் ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், மருமக பொண்ணு இப்படி எல்லாருமே நிற்க வச்சிட்டாலே நம்ம என்ன பாவம் பண்ணோம், இது மாதிரி தண்டனை எதுவுமே பண்ணாத நம்மளுக்கு ஏன் இவ்வளோ தண்டனைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்க லேடி கான்ஸ்டபிள் இவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி சொல்கிறாங்க இவங்களுக்கு லோ பிபி ஆகிடுச்சு, சுகரும் அதிகமாகிடுச்சுன்றாங்க. உடனே ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு இப்போ ஃபுட்டு கொடுங்கன்னொடனே கான்ஸ்டபிள் அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க நல்ல விதமாக சொல்கிறாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து நல்ல தீர்ப்பாக தான் வரும், எதுக்கு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, இதை பற்றி யோசிக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிளும் நல்ல விதமாக கோமதிக்கு மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் சில விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனா ராஜி அரசியலாம் அழுத்துட்டு இருக்காங்க. அம்மா எல்லாருமே எப்படி இருக்காங்க தெரியல, சாப்பிட்டாங்க தெரியல, அண்ணன்லாம் எப்படி இருக்காங்க, அப்பா பாவம்னு சொல்லிட்டு அரசி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ராஜியுமே சாப்பிட முடியாத சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி சாப்பாடு கூட இறங்க மாட்டேது, இது மாதிரி பண்ணிட்டாங்களே, நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன், இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணி வீட்டில் அழுதுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாண்டிவேல் வந்து கூட ஆதரவாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க கூட சேஃப்டிக்காக அவங்க கூடவும் இருக்கிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு, அழாதீங்கம்மா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்ம யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணல, நம்ம குடும்பம் எல்லாமே நல்லா தான் நினச்சிருக்கு, நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம எந்த செயலும் செய்யலை, சரவணப்பா வந்து சரி எல்லாமே ஒரு கெட்ட நேரம் தான், எல்லாமே நல்லாயிடும், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாங்கிட்டையும் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முத்துவேல் சக்திவேலும் கூட நைட்டில் தூங்காத அந்த வீட்டுக்கு எதிரிலேயே உட்காந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. முத்துவேல் சொல்கிறாரு, என்னப்பா அந்த பசங்களை பொம்பளை பசங்க தனியாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட கேட்குறாங்க. தம்பியும் என்ன சொல்கிறான் சக்திவேலும், அதெல்லாம் வேணான்னு, நம்ம தம்பி தான் அவங்களுக்கு துணையாக இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த குடும்பம் இவ்வளோ கேவலமான குடும்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குமரவேல் வந்து, நான் என்னப்பா தூங்காமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, அங்கே அப்பத்தாவும் அம்மா பெரியமாவும் தூங்கலை, என்னப்பா அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுனே தெரியலடா, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்க போது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்ல தீர்ப்பாக தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலையும் நம்ம குமரவேல் ஒரு ஐடியா சொல்கிறோம், அப்பா அந்த குடும்பத்தில் போய் ஒரு 2 தட்டு தட்டி அவங்கள மிரட்டலாமான்னு கேட்குறாங்க. முத்துவேல், வேணாப்பா, இந்த நேரத்தில் வந்து நீ எதுவும் சொதப்பி வச்சிடாத, நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது, நாளைக்கு எல்லாமே நம்ம பக்கம் திரும்பிடும், அதனால பொறுத்து பார்க்கலாம், நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கும் போய் பார்க்கலாம், கேஸும் வரட்டும், அவங்க தரப்பு என்ன வைக்கிறாங்க பார்க்கலாம், நம்ம வக்கீல வச்சுருக்கல, அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே ஜெயமாக தான் ஆகும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே அந்த குடும்பத்து மேலே எனக்கு டவுட்டுங்க, இதுக்கு யாரோ சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்குங்க, இவ்வளோ கேவலமாக யோசிச்சு இவ்வளோ பொய் புகார்லாம் அடுக்கடுக்காக கொடுத்துருக்குங்களே, அந்தாலும் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு திருட வந்தாலும் அப்போவே நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அந்த எஃப்ஐஆர் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு அவங்கள மாட்டியிருக்கலாம், இந்த குடும்பம் இவ்வளோ கேடுகட்ட குடும்பம்னு தெரியும்ல, அது ஒரு நம்மளுக்கு சான்ஸாக போயிருக்கும், மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்ட்டு குமரவேலுக்கிட்ட அந்த சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, நாம வந்து தப்பு பண்ணிட்டோம்ப்பா, ஆனால் இதுங்க வந்து இவ்வளோ ஃப்ராடுத்தனமாக நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ பழி போட்டிருக்காங்களே, எவ்வளோ பெரிய தப்பு, அவங்க எதுவுமே பண்ணலடா, இந்த பாண்டி வந்து சும்மா அவன் மேலே இவ்வளோ கோவம் இருக்குது நம்மளுக்கு, நம்ம தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டான்ட்டு, அது ஒன்று தான் அவன் மேலே கோவம், மற்றபடி அவன் அந்த மாதிரி கெட்ட புத்தியெலாம் இல்லை, கொடுமைக்காரெலாம் கிடையாது, அந்த பசங்களாம் நல்லா பசங்க தானே, எப்படி இந்த மாதிரி தரங்கட்ட குடும்பத்தில் போய் அந்த பாண்டி மாட்டினான்னு தெரியலையே, வேறு பொண்ணா இல்லை ஊரில், ஏன் அந்த குடும்பத்தையும் பொண்ணு எடுத்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நேரம் தானே இது மாதிரி ஆட்டி படிக்குது, அவன் அது மாதிரி போகணுன்னு இருக்குது, இது மாதிரி அவதிப்படன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அனந்தமிக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போது நம்ம எல்லாமே நாளைக்கு நல்லா தான் நடக்கும், நாளைக்கு கோர்ட்டு வருது இல்லை, கேஸ் வருது இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாக்கி வீட்டுக்கு வக்கீலும் வராரு. அங்கே வந்து நீங்கள் இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும், எது கேட்டாலும் வந்து ஆமாம் ஆமாம் அவங்க எல்லாமே அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ ஆமாம் சொன்னால் மட்டும் போதுமான்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயிலும் என்ன சொல்கிறா, அது எப்படி சார் முடியும், பொய் சொல்கிறது பாவம் இல்லையா, தப்பு தானே, எல்லா பொய்யும் நாங்கள் தானே பண்ணோன்னு சொல்கிறாங்க, என்னம்மா அவன் பொண்ணு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கு, இது மாதிரிலாம் சொன்னால் கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்காதுமா, நீங்கள் 2 பேர் தான் போய் கம்பி ஆனணும்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வான் பண்ணிட்டு போயிடுறாரு, பாக்கியத்தோட வக்கீல். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்களா, பாக்கியமும் மாணிக்கமும் தங்கமயிலுக்கிட்ட வந்து நாளைக்கு என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தங்கமயில், அம்மா எது செஞ்சாலும் உனக்கு நல்லது தான் செய்வேன், தேவையில்லாமல் வந்து நீ சத்தியம் நேர்மை இதெல்லாம் பார்க்காத, நீ சரவணன் கூட வாழணும்னா நான் சொல்கிறது கேட்டால் தான் நடக்கும், இல்லைன்னா நீ எல்லாத்துக்கும் உண்மை சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அப்பாவை நானும் ஜெயிலுக்கு போயிடுவோம், அப்போ சுடரோட வாழ்க்கையை நினச்சிப்பாரு, உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக தான் இருக்கும், அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதே கேளு, அங்கே வந்து நீ என்ன சொல்லணும் தெரியுமா, ஐயா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறாங்க,
என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, உடல் ரீதியாக மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல, வேறு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாரு, திட்டுறாரு, உதைக்கிறாரு, நிம்மதியாக இருக்க முடியல. இதெல்லாம் கேட்டதால் என் மேலே கேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாக்குமூலத்தை நீ சொல்லணும் மயில். இதை தவறி வேறு எதனா நீ சொன்ன அம்பிட்டு பார்த்துக்க, அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீ கடைசி வரைக்கும் இப்படியே அழுதுட்டு தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அம்மா அது பொய்மா, நம்ம ஏன் இப்படி பொய் பேசணும், ஏற்கனவே நிறைய பொய் பேசிட்டோம்மா, அந்த உண்மையை சொல்லிட்டாருச்சு நம்ம அவங்க கூட குடும்பம் நடத்தலாம்ல, நீ ஏமா இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு மாணிக்கம் என்னன்றாரு, என்ன பாக்கியம், நான் கூட அதான் நினச்சேன், நான் கூட என்ன நினச்சேன், அந்த நோட்டீஸ் வந்தோடனே நீ நேராக சம்மந்தி வீட்டில் போய் பேசுவேன் தான் நினச்சேன், நீ இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவ்வளோ புகார் கொடுத்து எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ வாயை மூடியா, தேவையில்லாத போய் பேசிகிட்டு இருக்காத, இப்போ தான் அவளை ஏதோ பேசி கீசி மனசை வந்து அவனை மாற்றி வச்சுருக்க, நீ வேற குட்டையை குழப்பிட போகிற, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டுரு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போகுது. நாளைக்கு யார் யார் என்ன சாட்சி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, தங்கமயில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஜட்ஜு முன்னாடி. பல விஷயம் காத்துட்டு இருக்க மக்களே பாண்டியன் ஸ்டோரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.